எல்லாமே இதில் தானே மாப்பிட்டு தானே எல்லாமே. மலேசியாவில் ஊபர் இருக்கா? ஊபர் இல்லை சார், கிராப். எது? கிராப். இங்கே வந்து அங்கே நிறைய, அங்கே வந்து 4-5 இருக்கும். இது ஊபர் இருந்துச்சு. அப்போ வந்து ஊபர் அந்த டைம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஊபர் பெஸ்ட்டு. ஊபர் தானே பெஸ்ட்டு எல்லா இடத்தும். ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, கிராப் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இவங்களோட இது ஊபர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஊபரோட இது என்ன சொல்லுவாங்க, அது தெரியும். അതിന്റെ ആപ്പിന്റെ സിസ്റ്റം അങ്ങ് അവർ പർച്ചേസ് സിസ്റ്റം வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணி கிராப் ஆக்கிட்டாங்க. ஸோ അതന്നെ அங்கே ലോസ് ആയിരിക്കും ஊபருக்கு, அதனால தானே விட்டது. அல்லது ஊபர் சும்மா கொடுக்காது. அது ஏன்னா அது ரொம்ப சீப்பான சொல்லி ஊபர் சும்மா கொடுக்காது. ரொம்ப என்னது ரொம்ப லோ ப்ரைஸ் கொடுக்கறனால கிராப் வந்து பிஸ்னஸ் இல்லை. ஸோ பிஸ்னஸ் கிராப் வந்து கவர்மெண்டோட அதுதானே சார் பேசிட்டு இருக்காரு. அதான் எனக்கும் தெரியாதது சார். உங்கள் சார் சைடில் இவங்க வேறு வண்டி வச்சுருக்கோங்க. அதுதானே கவர்மெண்ட் மாறினா கூட ஆளுங்க மாறாது. அதுதானே ஆளுகளுக்கு ஒரு மாற்றம் இல்லைன்னതാണ്. மற்ற ஆளுங்க மாற்றமாக இருக்கணும். அதுதானே அது மாறுதில்லை. அதுதானே சொன்னது, ஆளுகள் மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இனியும் கொஞ்சம் ஆளுகளை தூக்கி உள்ள இடணும், அப்போ ரெடி ஆகும். அது வரைக்கும் இது இப்படியே ஓடிட்டே இருக்கும். ஆமாம், அதுதானே சொன்னேன். ராசாத்தி ஒன்று காணாது. இங்கே இப்போ புது ஆட்சி வந்து இல்லையா, அதனால் சிஸ்டம் ஒரு கரப்டட் சிஸ்டம் இருக்குது இங்கே மோஸ்ட்லி. அப்போ புதிய ஆட்சி வரும்போது சிஸ்டத்துக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடும். இப்போ അതിൻ്റെ എഫക്റ്റ് தானே എല്ലാ ഇടത്തും ഇപ്പോൾ വരും. അതിൻ്റെ എഫക്റ്റ് ഇപ്പോൾ അതിപ്പോൾ അത് തരണം ചെയ്തതാണ് இந்த ഗവൺമെൻറ്റോட മെയിൻ என்ன சொல்லும் ஒரு மெயின் ஸ்ட்ரகிள். அதுதானே மெயின் ஸ்ட்ரகிள். அது கிளியர் பண்ணது, அது ரெடி பண்ணி எடுக்கணும்னா ஒரு வருஷம் ஆகும் மோஸ்ட்லி. கண்டிப்பாக ஒரு சிஸ்டம் கொஞ்சம் தான் மாற்றலாம். இங்கே கஷ்டம் சார். இங்கே மாறமானு தானே இருக்குது. மனசை மாறணுமே அதுதானே சொன்னது. மனசை ஒன்றும் மாறலையே. அதான் இப்போ தானே பார்த்தில்லையே, ஒரு வண்டி வந்த ஒரு மரியாதை கூட இல்லை. அதுதானே சொன்னது. நீ வேണമെങ്കിൽ போடா, இல்லைன்னா ഞാൻ இங்கே தான் நிற்கும்னு தானே அவர் சொன்னேன். அதே மைண்ட் ஆட்டிடியூட் அதுதானே. இது எங்கள் ஊர்லனா சான்ஸு ஃபோன் அடித்தா முடிஞ்சு எல்லாம் முன்னுக்கு வந்துடுவாங்க. என்ன பிரச்சனை வந்து நீங்கள் ஃபோன் அடித்தா, அங்கே எங்கள் ஊரில் ஃபோன் அடித்தா ப்ராப்ளம். நீ என்ன ப்ராப்ளமா, என்ன பிரச்சனை, சண்டையா அப்படி விடுவாங்க. ஃபோன் அடிக்கும் தேவையே இல்லை. நமக்கு ஒரு மரியாதை இருக்குது. வண்டியில் மிரர் இருக்குது, என்ன வேணாலும் பார்க்க முடியும். ஃப்ரெண்டும் பாய்க்கும் எல்லாம் பார்க்க முடியும். அதுதான் சார், மாறவே மாட்டேன். அது மாற மாட்டேங்கிறாங்க. ஃபோன் இங்கே கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன். ஃபோன் அடிக்க மாட்டாங்க, அடிக்கிறது பரவாயில்ல. அது இப்போ தானே கொஞ்சம் கம்மியாகுது. முன்னாடி போய் மும்பையில் இன்னும் மோசம் சார். நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் 14வது ஃப்ளோரில் அது இருக்கிறேன். எனக்கு எங்கே? மும்பையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் 14 ஃப்ளோர், 14 ஃப்ளோர். அது ஏன் சார் கேட்குறீங்க? 14 ஃப்ளோரில் தங்குறேன். கீழே ரோட்டில் அடிக்கிற ஃபோன் மேலே வரைக்கும் கேட்குது. ஓகே ஓகே. அதெல்லாம் சிட்டியில் கொஞ்சம் பிரச்சனை வரும். எங்கே அந்த ஏரியா? പവായ് അത് ബീച്ച് ഏരിയ. தெரியுது എനിക്ക് ബോംബെ ഫുള്ള് IIT. ஓகே. உங்க என்ன ஃபீல்டு ஒர்க் பண்ணது? ப்ரொஃபஸர் சார். ப்ரொஃபஸரா? இல்லை காலேஜ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா? ஓகே. ஏன் சப்ஜெக்ட் உங்களுக்கு? நான் வந்து டவுன் பிளானிங் சார். சிட்டி பிளானிங்.